தலை முடுக்க வெள்ளை முடி இப்போ ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட் 2 பக்கமுமே சரியான வெள்ளை முடி. அது நான் விட்டுட்டேன். ஒரு 5-6 மாதமாக விட்டதுனால கருப்பு கலரில் முடி வளருதோ இல்லையோ, வெள்ளை கலர் முடி நல்லா தாராளமாக இஷ்டத்துக்கு வளர்ந்துட்டே இருந்தது. ஸோ அதை பிளாக்காக மாற்றுறதுக்காக தான் இது வந்து நல்லா டீ டிகாஷன் ரெடி பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் வந்து 1/2 டம்ளராக மாறினதுக்கப்புறம் பவுடரில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். தலைக்கு நல்லா அப்ளை பண்ணிட்டேன். நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக ஒரே மாதிரி அப்ளை பண்ணிட்டேன். இது லாஸ்ட் பிக்சர், அதாவது நான் ஹேர் டை போடுறதுக்கு முன்னாடி இருந்த பிக்சர். ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக விட்டு தான் ஆகணும். அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா இயற்கையாகவே அதோட கூலிங், எப்படி சொல்கிறது, குளிர்ச்சி தன்மை வந்து நமக்கு கிடைக்கும். கண் எரியாது. இது எந்த விதமான பேராபென் சல்ஃபேட் எதுவுமே கிடையாது. இன்னொன்று இது ஜெல் டைப்லேயே இருக்காது, ரா பவுடர் டைப் தான். ஸோ நீங்கள் நல்லா அந்த பேஸ்ட் மாதிரி கரைச்சி தலையில் ஃபுல்லாக ஈவனாக ஒரே பக்கம் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணும்போது முடிஞ்சளவுக்கு க்ளவுஸ் போட்டுக்கோங்க. நான் ஐம்பொன்னில் மோதிரம் வளையெல்லாம் போட்டதுனால அது வந்து அப்படியே ஸ்டெயின் ஆச்சு. ஸோ மோஸ்ட்லி க்ளவுஸ் ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு மேக்ஸிமம் 2 மணி நேரம் போதுமானது. அப்ளை பண்ணிவிட்டு வெறும் தண்ணியில் அலசினீங்கன்னா போதும். சோப்பு, ஷாம்பு, சீயக்காய் எதுவும் போட வேண்டாம். அப்ளை பண்ணிவிட்டு நான் குளித்ததுக்கப்புறம் என்னோடய முடி நீங்கள் முதல்ல பார்த்த மாதிரி கண்டிப்பாக இருக்காது. 100% இது நேச்சுரல் தான். எந்த விதமான ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ், அதாவது கெமிக்கல்ஸே பயன்படுத்தலை, அதுவும் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே பயன்படுத்தலை. கம்ப்ளீட்லி ஆர்கானிக் ஹெர்பல் பவுடர் தான் இதில் பயன்படுத்தி முழுக்க அதனால் மட்டும்தான் இது செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த டைமுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. ஏன்னா எல்லாருமே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அவசரமாக அப்ளை பண்ணிட்டு போகிறது இதில் நடக்காது. நீங்கள் கண்டிப்பாக இதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். முடியும் வந்து ரொம்ப கருமைத்தன்மை, இந்த போட்டதுமே ஆர்டிஃபிஷியலாக தெரிகிற மாதிரி கண்டிப்பாக இருக்காது. நேச்சுரலாக இதுக்கு முன்னாடி உங்கள் முடி எந்தளவுக்கு கருப்பாக இருந்தோ அது போல் இது இருக்கும். நான் இது வரைக்கும் ஹேர் டைலாம் அப்ளை பண்ணது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேல் பண்ணுறோம், நிறைய பேர் ரிவ்யூ கேட்குறாங்க. ஆனால் அதை அனுப்புறதுக்கு முகம் எங்கே தெரிஞ்சிருமோன்னு பயந்துட்டு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ பர்சனலாக வீடியோ போடணுன்றக்காண்டி தான் இது நான் போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்கள். இது பிஸ்னஸ்க்கு கொண்டு போகலாம், பர்சனல் யூஸ்க்கும் வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் எண்ணெயோ வேறு எதுவும் வச்சுருக்கக்கூடாது. நீங்கள் முதல் நாள் தலைக்கு குளிச்சுட்டு அடுத்த நாள் இதை பயன்படுத்தலாம். இந்த ஒரு பேக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா 20 கிராம் பவுடர்ஸ் இருக்கும். அந்த 20 கிராம் வந்து முடி நீளமாக உள்ளவங்களுக்கு போதுமானது, முடி கம்மியாக உள்ளவங்களுக்கு 10 கிராம்ஸ் போதுமானது. ஏன்னா நான் இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் முடி காணிக்க கொடுத்து இப்போ தான் 2.5 வருஷம் 3வது வருஷம் நடக்குது. ஸோ எனக்கு முடி கம்மியாக இருக்கனால நான் 10 கிராம் தான் அப்ளை பண்ணேன். அதுக்கு நல்ல ரிசல்ட் இருந்தது. ஸோ ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும்.